ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு மிட்டாய் ரெசிபி செய்யலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு டெசிகேட்டட் கோகோனட் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் 3 ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம தூள் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கிண்ணத்தில் க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்துட்டு பாலில் கலக்கி வச்சுக்கலாம். இதை ஃபுட் கலரை இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ 1 கப்பு ரவையை இதில் வறுத்துக்கலாம். இப்போ இந்த ரவையை இந்த நெய்யில் வறுத்துக்கலாம். ரவையை வறுத்தாச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க சர்க்கரை தேங்காவையும் இதில் போட்டுடலாம். இப்போ இதை போட்டாச்சு. இப்போ 1 கப்பு பால் ஊற்றிக்கலாம். அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். 2 ஸ்பூன் பால் பவுடர் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். அப்புறம் நம்ம கிரீன் ஃபுட் கலர் கலந்து வச்சிருக்கோம்ல, இப்போ அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்று திரண்டு கடாயில் ஒட்டாமல் வரணும். அது வரையும் நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு. கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்க. அவ்வளோதான். இதை நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இது ஆறணுன்னு நம்ம அதை வந்து ஸ்வீட்டை ரெடி பண்ணலாம். ரவை இது சுஜிகோ மிட்டாய் நம்ம ரெடி பண்ணோம். நார்த் இந்தியன் ஸ்டைல் சுஜிகோ மிட்டாய். இப்போ அதை நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கலாம். இப்போ கையில் நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஷேப்பில் பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, இதில் நம்ம எல்லாத்தையும் படுற மாதிரி இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட நார்த் இந்தியன் ஸ்டைல் சுஜிகோ மிட்டாய், அதாவது ரவையில் செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி. அவங்க இதில் வந்து சுஜிகோ மிட்டாய்னு சொல்லியிருந்தாங்க. ரவையில் ஒரு ஸ்வீட்டு மிட்டாய் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். இதை நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். இது மாதிரி நான் புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இதுவரையும் பார்க்காத இந்த வீடியோஸை சேர்த்து பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.